Hi, this is Creative Code. இந்த வீடியோவில் நம்ம JavaScript reduce method பற்றி பார்க்கலாம். reduce மெத்தடை நம்ம ஒரு அரேவை சிங்கிள் வேல்யூவாக ரெடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த சிங்கிள் வேல்யூ அரேவாக இருக்கலாம், ஆப்ஜெக்டாக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு டேட்டா டைப் ஆனாலும் இருக்கலாம். அண்ட் இந்த சிங்கிள் வேல்யூனா என்னங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். reduce மெத்தட் 2 ஆர்குமெண்ட்ஸ் வந்துட்டு அக்செப்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு கால்பேக் ஃபங்க்ஷன், செகண்ட் வந்துட்டு இனிஷியல் வேல்யூ. அண்ட் இந்த இனிஷியல் வேல்யூவை பாஸ் பண்ணுறது வந்துட்டு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாஸ் பண்ணலாம். அண்ட் இந்த இனிஷியல் வேல்யூ எதுக்குங்கிறதும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெடியூஸ் மெத்தடுக்கு நம்ம பாஸ் பண்ணுற கால்பேக் ஃபங்க்ஷன் 4 ஆர்குமெண்ட்ஸை வந்துட்டு அக்செப்ட் பண்ணும். அக்குமுலேட்டர், கரண்ட் வேல்யூ, கரண்ட் இண்டெக்ஸ் அண்ட் அரே. அக்குமுலேட்டருங்கிறது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்மளோட கால்பேக் ஃபங்க்ஷன் நம்மளோட அரே எலிமெண்ட்டுக்காக கால் ஆகுதுன்னா அதில் ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் அரேயில் இருக்கிற 2ங்கிற எலமெண்ட்டுக்காக கால் ஆகும்போது இந்த ஃபங்க்ஷன் ஒரு வேல்யூ வந்துட்டு கெட் பண்ணும். சம்திங் நம்ம ஏதோ ஒரு கேல்குலேஷன் ஏதோ பண்ணுறோம், அப்போது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் அந்த ஃபங்க்ஷனில். அந்த வேல்யூவை வந்துட்டு இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் அக்குமுலேட்டருக்கு வந்துட்டு பாஸ் பண்ணும் ரிட்டர்ன் வேல்யூவாக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்மளோட கால்பேக் ஃபங்க்ஷன் இந்த அரேயில் இருக்கிற 2ங்கிற எலமெண்ட்டுக்காக கால் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அதில் ஒரு வேல்யூ வந்துட்டு அதுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2வே அதுக்கு வேல்யூவாக கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த வேல்யூ வந்துட்டு அக்குமுலேட்டருக்கு ரிட்டர்ன் வேல்யூவாக பாஸ் ஆகும். தென் அக்குமுலேட்டரில் 2ங்கிற வேல்யூ வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் இட்ரேஷன் அப்போது 4க்காக நம்மளோட கால்பேக் ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் ஆகும். அப்போது அக்குமுலேட்டரில் 2ங்கிற வேல்யூ இருக்கும், அது நமக்கு தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த 4ங்கிற எலமெண்ட்டுக்காக நம்மளோட கால்பேக் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆச்சுல, அப்போ நமக்கு ஒரு வேல்யூ வந்துட்டு கிடைக்கும். அதை வந்து ரிட்டர்ன் வேல்யூவாக நம்மளோட அக்குமுலேட்டருக்கு வந்துட்டு பாஸ் பண்ணும். ஸோ 4க்கு வந்துட்டு நம்ம 4ங்கிற வேல்யூவை பாஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். அதுதான் நமக்கு ரிசல்ட் வேல்யூவாக கிடச்சிது. அதை வந்து நம்ம அக்குமுலேட்டருக்கு பாஸ் பண்ணிடுவோம். ஸோ 4ங்கிறது தான் இப்போ கரண்ட்டாக அக்குமுலேட்டரில் இருக்கும். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் அப்போது 8க்காக நம்மளோட கால்பேக் ஃபங்க்ஷன் கால் ஆகிறப்போ ப்ரீவியஸ் எலமெண்ட்டோட ரிசல்ட் வேல்யூ வந்துட்டு அக்குமுலேட்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும். நமக்கு ப்ரீவியஸாக கிடச்சது 4. ஸோ 4 வந்துட்டு அக்குமுலேட்டரில் இருக்கும். அண்ட் அந்த வேல்யூவை நம்மளோட கால்பேக் ஃபங்க்ஷனுக்கு தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 8ங்கிற இந்த எலமெண்ட்டுக்காக நம்ம கால் பண்ண இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் ஒரு வேல்யூ வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். அந்த வேல்யூ அக்குமுலேட்டரில் வந்துட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மாதிரி என்டையர் அரே எலமெண்ட்டுக்காகவும் ஒவ்வொரு வாட்டி நம்மளோட கால்பேக் ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதில் ஃபைனலாக நமக்கு ஒரு வேல்யூ வந்து கிடைக்கும். அந்த வேல்யூ தான் சிங்கிள் வேல்யூ. அண்ட் இப்போ இந்த இனிஷியல் வேல்யூ எதுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கால்பேக் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் கால் ஆகும்போது ப்ரீவியஸ் எலமெண்ட்டோட ரிசல்ட் வேல்யூ வந்துட்டு இருக்காது. அதுக்கு பதில் நீங்கள் இனிஷியல் வேல்யூ வந்துட்டு பாஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 2க்காக நம்மளோட கால்பேக் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது அக்குமுலேட்டரில் வந்துட்டு ப்ரீவியஸ் எலமெண்ட்டோட ரிசல்ட் வேல்யூ வந்து இருக்காது. ஸோ அதுக்கு பதில் நம்ம இனிஷியல் வேல்யூ வந்துட்டு பாஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம இனிஷியல் வேல்யூ வந்துட்டு பாஸ் பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் 5 பாஸ் பண்ணுறேன்னா அந்த வேல்யூ வந்துட்டு அக்குமுலேட்டரில் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆன 2க்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் எந்த ஒரு வேல்யூமே இனிஷியல் வேல்யூவாக பாஸ் பண்ணலைன்னா இந்த 2ங்கிற எலமெண்ட்டுக்காக நம்மளோட கால்பேக் ஃபங்க்ஷன் கால் ஆகி அதில் எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் வேல்யூ அக்குமுலேட்டருக்கு பாஸ் ஆகும். அண்ட் அந்த வேல்யூ தான் ரெடியூஸ் மெத்தடோட இனிஷியல் வேல்யூவாக யூஸ் ஆகும். அண்ட் இப்போ குயிக்காக ஒரு ரெடியூஸ் மெத்தட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அண்ட் ரெடியூஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு அரே தேவை. ஆல்ரெடி ஏஆர்ஆர் அப்படின்ட்டு ஒரு அரே வச்சுருக்கேன். அதில் 2, 4 அண்ட் 8ன்ட்டு 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஏஆர்ஆர் டாட் நோட்டேஷன் யூஸ் பண்ணி ரெடியூஸ் மெத்தடை கால் பண்ணலாம். அண்ட் ரெடியூஸ் மெத்தடுக்கு நம்ம சின்டாக்ஸில் பார்த்த மாதிரி கால்பேக் ஃபங்க்ஷன் அண்ட் இனிஷியல் வேல்யூ வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணலாம். நமக்கு வந்துட்டு இனிஷியல் வேல்யூ இப்போ தேவையில்லை. ஸோ அதனால் நான் கால்பேக் ஃபங்க்ஷன் வந்துட்டு ரைட் பண்ணுறேன். சிம்பிளாக ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் பற்றி உங்களுக்கு தெரியலனா நான் ஆல்ரெடி அதுக்கான செப்பரேட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் இந்த பேராமீட்டர் நேம் சேம் நம்ம சின்டாக்ஸில் பார்த்த நேமே யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போது அக்குமுலேட்டருங்கிறது என்னது, நம்மளோட கரண்ட் எலமெண்ட்டுக்காக கால்பேக் ஃபங்க்ஷன் கால் ஆகி அதில் கிடைக்கிற ரிசல்ட் வேல்யூவை ரிட்டர்ன் வேல்யூவாக அக்குமுலேட்டருக்கு வந்து பாஸ் ஆகும். அந்த வேல்யூ தான் அக்குமுலேட்டர். அண்ட் கரண்ட் வேல்யூங்கிறது நம்ம இப்போ கரண்ட்டாக நம்மளோட கால்பேக் ஃபங்க்ஷன் எந்த எலமெண்ட்டுக்காக கால் ஆகுதோ அந்த எலமெண்ட் தான் கரண்ட் வேல்யூவில் இருக்கும். அண்ட் கரண்ட் இண்டெக்ஸுங்கிறது சேம் அதே மாதிரி தான். எந்த எலமெண்ட்டுக்காக நம்மளோட கால்பேக் ஃபங்க்ஷன் கால் ஆகுதோ அந்த எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் என்னவோ அது வந்துட்டு கரண்ட் இண்டெக்ஸில் இருக்கும். அண்ட் அரேங்கிறது நம்ம இந்த ரெடியூஸ் மெத்தடை எந்த அரேக்காக கால் பண்ணுறோமோ அந்த அரே வந்துட்டு அரே பேராமீட்டரில் இருக்கும்.
அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம அரேல இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் ஆட் பண்ணுறதுக்கான ஒரு ரெடியூசர் மெத்தடை வந்துட்டு ரைட் பண்ணலாம். ஸோ இந்த ரெடியூசர் கால்பேக் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, நம்ம அரேல இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் வந்துட்டு ஆட் பண்ண போகுது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, சிம்பிளாக அக்குமுலேட்டர் ப்ளஸ் கரண்ட் வேல்யூ சேவ் பண்ணுறேன். இப்போது இந்த அரே டாட் ரெடியூஸ் இதில் நமக்கு கிடைக்கிற வேல்யூவை வந்துட்டு கன்சோலில் பிரிண்ட் பண்ணும். அதனால் ரிசல்ட்டுங்கிற வேரியபிள் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு console.log ரிசல்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சின்டாக்ஸ் வந்துட்டு நான் கமெண்ட் பண்ணிடுறேன். அகைன் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 14 அப்படின்ட்டு நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, அக்குமுலேட்டர் ப்ரீவியஸ் வேல்யூ வந்துட்டு அக்குமுலேட்டரில் இருக்கும். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, அக்குமுலேட்டர் ப்ளஸ் கரண்ட் வேல்யூன்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நம்மளோட கால்பேக் ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது 2ங்கிற எலமெண்ட்டுக்காக கால் ஆகும். ஸோ நம்மளோட கரண்ட் வேல்யூ வந்துட்டு 2. அக்குமுலேட்டர் வந்துட்டு அப்போ எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்ம இனிஷியல் வேல்யூ வந்துட்டு பாஸ் பண்ணலை. ரெடியூஸ் மெத்தடுக்கு நம்ம கால்பேக் ஃபங்க்ஷன் மட்டும்தான் பாஸ் பண்ணியிருக்கோம். இனிஷியல் வேல்யூ வந்துட்டு பாஸ் பண்ணாததால் அக்குமுலேட்டர் வந்துட்டு எதுவுமே இருக்காது. ஏன்னா ப்ரீவியஸ் எலமெண்ட்டோட ரிட்டர்ன் வேல்யூ வந்துட்டு இல்லை. ஸோ கரண்ட் வேல்யூ என்னது 2. 2 வந்துட்டு இப்போது ரிசல்ட்டாக நமக்கு கிடச்சிது. ஸோ இங்கே ரிட்டர்ன் பண்ணுறோம் இல்லையா, ஸோ நமக்கு கிடைச்ச வேல்யூ வந்துட்டு 2. 2 வந்துட்டு அக்குமுலேட்டருக்கு ரிட்டர்ன் வேல்யூவாக பாஸ் ஆகும். ஸோ இப்போ கரண்ட்டாக 2 வந்துட்டு அக்குமுலேட்டரில் இருக்கும். நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து 4. 4 தான் இப்போ கரண்ட் வேல்யூ அக்குமுலேட்டர் ப்ளஸ் கரண்ட் வேல்யூ. அக்குமுலேட்டரில் ஆல்ரெடி 2 வந்துட்டு வேல்யூ வந்து பாஸ் ஆகிருந்தது. ஸோ 2 + 4 6. இப்போது நமக்கு 6ங்கிற வேல்யூ வந்துட்டு 4ங்கிற எலமெண்ட்டுக்காக கால்பேக் ஃபங்க்ஷன் ரன் பண்ணும்போது வேல்யூவாக கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்துட்டு அக்குமுலேட்டருக்கு வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் வேல்யூவாக பாஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ 6 வந்துட்டு அக்குமுலேட்டரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு 8ங்கிற எலமெண்ட்டுக்காக நம்மளோட கால்பேக் ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் ஆகும். ஸோ அப்போ கால் ஆகும்போது கரண்ட் வேல்யூ வந்துட்டு 8. அக்குமுலேட்டரில் ஆல்ரெடி 6 இருக்குது. 6 + 8 14. ஸோ 14 வந்துட்டு இப்போ நம்ம 8ங்கிற எலமெண்ட்டுக்காக நம்மளோட கால்பேக் ஃபங்க்ஷன் கால் பண்ணி கெட் பண்ண ரிசல்ட். அது வந்துட்டு ரிட்டர்ன் வேல்யூ அக்குமுலேட்டரில் வந்துட்டு ஸ்டோர் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் எந்த ஒரு எலமெண்ட்டுமே கிடையாது. ஸோ அதோட நம்மளோட இந்த ரெடியூஸ் மெத்தடோட கால்பேக் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஃபைனலாக நமக்கு அக்குமுலேட்டரில் கிடைச்சது என்னது 14. அந்த 14ங்கிறது ரிசல்ட்டுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகி நமக்கு ரிசல்ட்டில் 14ன்னு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. இன்கேஸ் நான் இனிஷியல் வேல்யூ கொடுத்தா என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இனிஷியல் வேல்யூ வந்துட்டு நான் 6ன்னு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 20ன்னு நமக்கு ரிசல்ட்டில் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் டைம் 2ங்கிற எலமெண்ட்டுக்காக நம்மளோட கால்பேக் ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ கால் ஆகும்போது அக்குமுலேட்டரில் நம்ம பாஸ் பண்ண இனிஷியல் வேல்யூ வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் கால் அப்போது அக்குமுலேட்டரில் நம்ம பாஸ் பண்ண இனிஷியல் வேல்யூ வந்து இருக்கும். 6ன்னு அக்குமுலேட்டரில் இருக்கும். 6 + 2 என்னது, நம்மளோட கரண்ட் வேல்யூ வந்து 2 இல்லையா, ஃபர்ஸ்ட் இட்ரேஷன் அப்போது கரண்ட் வேல்யூ வந்து 2. அந்த 2 வந்துட்டு 6 கூட ஆட் ஆகி நமக்கு 8 அப்படின்றது அக்குமுலேட்டருக்கு ரிட்டர்ன் வேல்யூவாக பாஸ் ஆகிருக்கும். ஸோ அக்குமுலேட்டரில் 8ன்ட்டு வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் இட்ரேஷன் 4 வந்து கரண்ட் வேல்யூ. அக்குமுலேட்டரில் ஆல்ரெடி என்ன இருக்குது 8ன்னு இருக்குது. 8 + 4 12 வந்துட்டு அக்குமுலேட்டருக்கு ரிட்டர்ன் வேல்யூவாக போய் ஸ்டோர் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் இட்ரேஷன் வந்துட்டு 8 தான் கரண்ட் வேல்யூ. ஆல்ரெடி நமக்கு அக்குமுலேட்டரில் எவ்வளோ இருக்குது 12 + கரண்ட் வேல்யூ 8 எவ்வளோ ஆகுது 20. ஸோ ஃபைனலாக இந்த இட்ரேஷன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம ரெடியூஸ் மெத்தடுக்கு அக்குமுலேட்டரில் 20ங்கிற வேல்யூ வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ அந்த வேல்யூவை நம்ம ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணி நமக்கு கன்சோலில் ரிசல்ட் வேல்யூ வந்துட்டு 20 அப்படின்ட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசிங்கை கொடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதனால் ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். console.log accumulator கரண்ட் வேல்யூ. ஸோ அக்குமுலேட்டருங்கிறது திரட்டப்பட்ட வேல்யூ. அதை வந்து நீங்கள் டோட்டல் வேல்யூ அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கன்சோலில் கிளியராக வந்துட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்மளோட கால்பேக் ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது நம்மளோட அக்குமுலேட்டர் வேல்யூ வந்து 6. ஏன்னா நம்ம இனிஷியல் வேல்யூ 6ன்னு பாஸ் பண்ணியிருக்கோம். அது அக்குமுலேட்டரில் வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் கால்பேக் ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது அக்குமுலேட்டர் வேல்யூ வந்து 6, அது கூட கரண்ட் வேல்யூ வந்து 2 ஆட் ஆகிருக்கும். அண்ட் செகண்ட் டைம் வந்துட்டு 6 + 2 8. 8ங்கிறது வந்துட்டு நம்மளோட அக்குமுலேட்டரில் வந்துட்டு பாஸ் ஆகிருக்கும். அண்ட் நம்மளோட கரண்ட் வேல்யூ வந்துட்டு 4, ஏன்னா செகண்ட் எலிமெண்ட் வந்துட்டு 4. 8 + 4 12. அண்ட் 12 வந்துட்டு ரிட்டர்ன் வேல்யூ அக்குமுலேட்டருக்கு வந்து பாஸ் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இட்ரேஷன் 8. அக்குமுலேட்டரில் எவ்வளோ இருக்குது? 12. 12 + 8 20. ஸோ 20 வந்துட்டு 8ங்கிற எலமெண்ட்டுக்காக நம்மளோட கால்பேக் ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது கிடைச்ச ரிசல்ட் வேல்யூ. அது வந்துட்டு ரிட்டர்ன் வேல்யூவாக அக்குமுலேட்டருக்கு வந்து பாஸ் ஆகிருக்கும். ஸோ அதோட நம்மளோட எலமெண்ட் எல்லாமே வந்துட்டு முடிஞ்சிருச்சு. எல்லா எலமெண்ட்டுக்காகவும் நம்மளோட கால்பேக் ஃபங்க்ஷன் கால் ஆகி முடிஞ்சதால் ஃபைனலாக நமக்கு கிடைச்ச வேல்யூ வந்துட்டு 20. 20ங்கிறது தான் நம்மளோட சிங்கிள் வேல்யூ. ஸோ நம்மளோட அரேல இருந்த எல்லா எலமெண்ட்டுக்காகவும் நம்ம கால்பேக் ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதை வந்துட்டு சிங்கிள் வேல்யூவாக வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ரெடியூஸ் மெத்தட் பற்றி லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னும் நிறைய ஃப்ரண்ட் அண்ட் ரிலேட்டட் கண்டென்ட்டை தமிழில் லேர்ன் பண்ணுறதுக்கு கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெடியூஸ் மெத்தடை இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் நிறைய விஷயத்துக்கு வந்து ரெடியூஸ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கான எக்ஸாம்பிளையும் நான் அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.